மாவட்டம் பிரசித்தி பெற்று மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பின் பல வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. மூலவர் அங்காளம்மனுக்கு தங்க கவச அலங்காரமும், உற்சவர் அங்காளம்மனுக்கு சேஷ சயன அலங்காரமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புளியோதரை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், பல வகையான பழங்கள் உள்ளிட்டவை நெய்வேத்தியங்களாக படையலிடப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. உற்சவர் அங்காளம்மன் சேஷ சயன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அதிகாலை முதலே மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலை நோக்கி பக்தர்கள் கூட்டம் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். நீண்ட நெடுவரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். பங்குனி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு அங்காளம்மன் கோவிலுக்கு அதிக பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மிக பிரசித்தி பெற்று ஸ்ரீ சரநாராயண பெருமாள் கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதன்படி பங்குனி அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு காலை 7 மணி அளவில் பூஜை, விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ சரநாராயண பெருமாள், ஸ்ரீ சீதா லட்சுமண ஹனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உட்பிரகார வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி கண்ணாடி அருகில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை வடக்கு மட விளாகத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் ஆலய 71ஆம் ஆண்டு திருநடன பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்றிரவு ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தது. இன்று அதிகாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருநடன பெருவிழா கோவில் சன்னதியில் இருந்து புறப்பட்டு பிறந்த இடத்திற்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து வழியெங்கும் கும்மி ஆட்டம், மகுடி ஆட்டம், அம்மன் பாட்டு ஆகியவை நடைபெற்றது. கீழத்தெரு பிடாரியம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது. இந்த திருநடன நிகழ்ச்சியானது வருகிற 24ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. 27ஆம் தேதி மதியம் கஞ்சிவார்த்தல் நடைபெற்று அன்று மாலை அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகில் யதோத்தகாரி பெருமாள் நேற்று மாலை 3ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் ஹனுமந்த வாகனத்தில் பச்சை பட்டு அணிந்து கொண்டு சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் உலா வந்தார். பக்த கோடிகள் பெருமாளை வழிபட்டு கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கினார்கள். ஏராளமான பொதுமக்கள் பெருமாளுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். தேனி அருகே அல்லி நகரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. அல்லி நகரம் கிராம கமிட்டிக்கு பாத்தியப்பட்ட இத்திருக்கோவிலில் இன்று 83ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமநவமி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் மூலவர் பெருமாளுக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கொடி கம்பத்திற்கும் கொடிப்பட்டத்திற்கும் வண்ணமலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்து பின்னர் கோவில் உபயதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கொடிப்பட்டத்திற்கு குங்குமம், சந்தனம் வைத்து துளசி மாலைகளால் வழிபட்டனர். பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ராமநவமி பிரம்மோற்சவ விழாவிற்காக கோவில் வளாகத்தில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தக்காலை பக்தர்கள் சுமந்து கொண்டு பந்தக்கால் நடப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் பாலை ஊற்றி பந்தக்காலை வணங்கி வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெள்ளூர் அடுத்த தேவூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவதுர்க்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெறும். இன்று பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலிகை திரவியங்களாலும் ஆல், அரசு, புரசு, வன்னி, நாயுருவி, வெள்ளருக்கு உள்ளிட்ட மரப்பொருட்களாலும் 9 வகையான நவதானியங்கள், பழ வகைகள் முதலியவற்றை கொண்டு மகா யாகம் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ தேவதுர்க்கை அம்மனுக்கு எண்ணெய் மற்றும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் தேவதுர்க்கை அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சிவஸ்ரீ விஜேந்திரன் சுவாமிகள் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது.